ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 9ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ரிஷப ராசியிலிருந்து மே மாதம் 26ஆம் தேதி தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 10ஆம் தேதி மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடான மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி உச்ச பலத்தோடு மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் செவ்வாய் பகவான் புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ராசிநாதனுடைய பார்வை ராசியிலே விழுவதாலும் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குரு பகவானுடைய பார்வை குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். உங்கள் உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். இதுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி புண்ணியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலுக்கும் வெற்றி முனைப்போடு செய்து சாதித்து விடுவீர்கள். சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் பக்க பலமாக இருப்பார். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். விளைபொருளுக்கெல்லாம் தகுந்த விலை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. கால்நடை வளர்ப்பெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதல் ஆதாயத்தை பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குழந்தைகளால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். யோகசத்துர ஸ்தானத்திலே ஸ்தானாதிபதி இம்மாதம் 5ஆம் தேதி வரை உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் 10ஆம் தேதியிலிருந்து யோகசத்துர ஸ்தானாதிபதி ஆதிபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அதற்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்தவர்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் பலத்தோடு இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் 5ஆம் தேதிக்கு பிறகு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அவன் மனைவியிடையே ஒரு அந்யோனி நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே குரு பகவான் பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அதிர்ஷ்டம் கதவுகளை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. மாதம் 10ஆம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். நாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலர் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணி செய்யக்கூடிய இடத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பிரச்சனைகளை நினைத்து மாறுதல்களோ இடமாறுதல்களோ செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். மிகவும் நல்லது. செய்யக்கூடிய தொழிலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த எல்லாம் வல்ல வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.